நான் பிசிக்கு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன்லாம் பார்த்துட்டு ஓகே நம்ம வந்து மிலிட்ரிக்கு ட்ரை பண்ணேன். நான் நேவிக்கும் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரிலிம்ஸ் எழுதினேன் யூபிஎஸ்சிக்கு. உண்மையாக உழைச்சி திறமையாக இருந்தால் சினிமாவில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அந்த 3 விஷயத்தை நினச்சி தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். ஆனால் இங்கே என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீ உண்மையை பேசாத, உண்மையை பேசணும் வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க, நீ எப்படி படம் எடுத்து முடிப்ப அப்படின்னு. எடுத்து முடிச்சிட்டேன். நீ படத்தை எப்படி பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டேன். நீ படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, பண்ணிட்டேன். ஜுராசிக் பார்க் வந்து நல்ல ஹிட்டான படம் வேர்ல்டு லெவலில். அங்கே வந்து டைனோசருக்கு டூயட் வந்து இல்லை டைனோசரை பார்க்க போகிற டூயட் வந்து கேட்கலாம். உங்களுக்கு புரியுதா? நம்ம சிஸ்டமே அப்படிதானே சரி இருக்கு. அதுதான் மேடம், நாம மாறினா சிஸ்டம் மாறும். நாம தானே சிஸ்டம். உங்களுக்கு புரியுது? கார்த்திக் வந்து அந்த ஒரு முன்னெடுப்புல இருக்காங்க தமிழ் சினிமாவை மாற்றணும். அது வந்து வன்மத்தை தூண்டுற மாதிரி இருக்கு. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி ஒருத்தன் தலையை வெட்டுறதுன்னு ஒன்று இருக்கு. இது எல்லாமே வந்து உங்களை வன்மத்தை அதிகமாக தூண்டுறது. ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து அதை ஃபேக் சினிமா அப்படின்னு வந்து போர்ட்ரேட் பண்ண முடியும்? ஏன்னா அவங்க அதை ஃபேக்காக சக்ஸஸ்ன்னு போர்ட்ரேட் பண்ணுறதுனால தான் நான் அதை ஃபேக்குன்னு சொல்கிறேன். இப்போ திரை நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவை நேசிக்கிறதுக்கும் சினிமாவை கண்மூடித்தனமாக நம்புறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. அதை சினிமாவில் இருக்கிற ஒருத்தரே அந்த வித்தியாசத்தை மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் வெளிப்படையாக பேசுகிறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய கெஸ்ட் கார்த்திக் சார் தான். இன்னைக்கு கார்த்திக் சார் கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ 20 years முன்னாடி வரைக்குமே நம்ம சொல்லலாம் சினிமா அப்படின்றது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லா மக்களுக்கும் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது அப்படி கிடையாது. இப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வராங்க அப்படின்னா அந்த சினிமாவில் ஏதோ ஒரு விஷயம் பிடிக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க ட்ரெய்லர் பார்க்குறாங்க, நிறைய விஷயங்கள் பார்த்து ரிவ்யூலாம் பார்த்து தான் வராங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கருத்து வைக்கிறீங்க, இப்போ பெரும்பாலான சினிமா ஒரு ஃபேக் சினிமாவை தான் வந்து ரசிகர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரசிகர்கள் அதை விரும்பி தானே வராங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து அதை ஃபேக் சினிமா அப்படின்னு வந்து போர்ட்ரேட் பண்ண முடியும்? ஏன்னா அவங்க அதை ஃபேக்காக சக்ஸஸ்ன்னு போர்ட்ரேட் பண்ணுறதுனால தான் நான் அதை ஃபேக்குன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு சினிமாவில் நல்லா இருக்குன்ட்டு மக்களை போய் பார்க்க வைக்கிறது யாருன்னா இந்த இன்ஃப்ளூயன்சஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் சூப்பர்னாங்க. ஆனால் போயிட்டு வந்தவங்க எல்லாருமே அதை கேவலம்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இங்கே என்னென்னா ஃபேக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் சூப்பர்னு சொல்லும் போது தான் அங்கே நம்ம மாற்றோம். இப்போ ஒரு விஷயம் உண்மையிலும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்களுக்கு தெரியும். ஆனால் ரிலீஸாக 10 மணிக்கு படம் ஷோ போகுதுன்னா 10:30 மணிக்கு சக்ஸஸ் மீட் கொண்டாடுறாங்கல்ல, அங்கே அது ஃபேக்காக மாறிடுதுல்ல. வெளில வந்தோடனே ஓகோன்றாங்க. ஆனால் அந்த படத்தை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. 5000 ரூபா கொடுத்தா ஒரு இன்ஃப்ளூயன்சர் அந்த படத்தை பற்றி பயங்கரமாக பேசுவார். 10,000 ரூபா கொடுத்தா ஒரு சேனல் வந்து அதை பற்றி சூப்பராக பேசும் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன். ஒரு விஷயம் உண்மையாக இருந்துச்சுன்னா அது எதுக்கு ஃபேக் பப்ளிசிட்டி, ஃபேக் ப்ரொமோஷன் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஸோ அவங்களுடைய ப்ரொமோஷன், அவங்களுடைய பப்ளிசிட்டி எல்லாமே ஃபேக்காக இருக்கிறதுனால எனக்கு அது ஃபேக்காக ஃபீல் ஆகுது. பட் என்னன்னா சார், இப்போ வந்து ஒரு மசாலா படம் ஒரு 10 ஆக்ஷன் வைக்கிறாங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஐட்டம் சாங் வைக்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து கமர்ஷியலில் ஆட் ஆன் ஆகுது அப்படின்னு வந்து சினிமா சைடில் இருக்கிறவங்க, அந்த படத்தை எடுக்கிறவங்களும் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களும் சொல்கிறாங்க. பட் ஆடியன்ஸ்க்குமே அது ஏதோ ஒரு விதத்தில் தேவைப்படுது தானே. அந்த நம்ம மைண்டில் இருக்கிற வக்கரத்தை வெளியில் கொண்டு வரதுக்கோ இல்லை ஒரு ஐட்டம் சாங்கை பார்த்து ரசிக்கிறதுக்கோ ஏதோ ஒன்று தேவைப்படுது, அதனால அவங்க போகிறாங்க, அதை இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி சினிமாக்களை கதையே வந்து அவங்க கதை இல்லாமையே ஒரு படத்தை எடுத்துடுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் வைக்கிறது அது எப்படி சரியாக வரும்? அதுதான் நான் சொல்ல வரேன். படத்தில் ஒரு 2 மணி நேரம் கதை இருந்து அதில் ஒரு 10 நிமிஷம் ஐட்டம் சாங் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஃபைட் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் ஃபுல்லாக ஃபைட்டு. அந்த படத்தை நான் குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த கதைக்களத்துக்கு அந்த ஃபைட் தேவை. ஓகேங்களா? மாநகர காவலாக இருக்கட்டும், இல்லை இது திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களாக இருக்கட்டும், திரு கமலஹாசன். ஆனால் இப்போ வர படங்கள் இருக்குல்ல, அது வந்து வன்மத்தை தூண்டுற மாதிரி இருக்குது. ஃபைட்டில் 2 விதம் இருக்குது. வேணும்னே போயிட்டு சண்டை போட்டு பிரச்சனையை பண்ணி சண்டை போடுறது, இந்த தண்ணி அடிக்கலைன்றதுக்காக தண்ணி அடிக்க வரலன்றதுக்காக சண்டை போடுறது, ஓகேவா? ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி ஒருத்தன் தலையை வெட்டுறதுன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களை வன்மத்தை அதிகமாக தூண்டுறது.
ஆனால் அந்த டைமில் இருந்த படங்கள் ஏன் அந்த இப்பயும் நிறைய படங்கள் வருது. சில படங்களில் இருக்கிற ஃபைட்லாம் வந்து நாமளே சொல்லுவோம் அவன் அட்ரான்னு சொல்லுவோம். ஏன்னா அவன் அவங்கள தப்பு பண்ணியிருப்பான், அதனால் அடிப்பான். ஆனால் இங்கே தப்பெல்லாம் பண்ண வேணாம், சும்மா போகிற போக்கில் ஹீரோயிசம் காட்டுறதுக்காக சண்டை போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஐட்டம் சாங் வைக்கிறது தப்புன்னு சொல்லலை, ஃபைட் வைக்கிறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் தேவையான இடத்துல தேவையான கதைக்கு வைக்கிறது நல்லா இருக்கும்ல. அப்படி பண்ணால், அதாவது சினிமா நல்லா இருந்தால் சினிமாவில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபைட் பண்ணுறவங்க மட்டும்தான், இந்த ஐட்டம் சாங்ஸ் வைக்கிறவங்க மட்டும்தான். இது எப்படி ஆகிடுதுன்னா, நம்ம ஸ்கூல் படிப்போம்ல, ஸ்கூல் படிக்கும் போது எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, ஓகேவா? ஸ்டார்டிங்லேருந்தே மக்கப் படித்து படிக்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒருத்தர் ரொம்ப நார்மலாக படிக்கிறவங்க இருப்பான். இவங்களை பார்த்தீங்கன்னா நார்மலாக படிக்கிறான்ல, அவன் பாடத்தை புரிஞ்சு படிப்பான். இங்கே நிறைய பேர் என்ன திரும்ப நினைக்கிறாங்க, மார்க்ஸ் வாங்குறதுக்காக படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் படிப்புன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறதுன்றது நிறைய பேர் புரிய வைக்கிறது இல்லை. பட் நம்ம சிஸ்டமே அப்படி தானே சார் இருக்கு. அதுதான் மேடம், நாம மாறினா தானே சிஸ்டம் மாறும். நாம தானே சிஸ்டம். உங்களுக்கு புரியுது? கார்த்திக் வந்து அந்த ஒரு முன்னெடுப்புல இருக்கிறாங்க, தமிழ் சினிமாவை மாற்றணும். நான் தமிழ் சினிமா மாற்றணும்னு ட்ரை பண்ணல, நான் என் ஸ்டைலில் என் வழியில் இருக்கேன், என்ன மாற்ற ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது அந்த மாதிரி சினிமாக்குள்ள உங்களை ஃபிட் இன் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சரி, என் படத்துல இப்போ என்னங்க சார் உங்க சட்டம் படத்துல நான் 4 ஹீரோயினோட நான் ஸ்டார்ட் பண்ணி தெரியுவேன், ஓகேவா? அது அந்த கதைக்கு தேவை. ஓகே, பரோல் படத்துல எனக்கு கதைக்கு தேவையில்லை, அதனால அப்படி ஒரு சீன். நம்ம மீனிங், நான் எப்பயும் சொல்றேன், நான் ஏன் சினிமாவை ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு ஏன் சினிமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த சொசைட்டியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுல 99% சினிமா இருக்கு. இப்போதான் சினிமா. நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி வீதி நாடகம், மேடை நாடகம். அங்கே என்ன சொன்னாங்கன்னு நினச்சிக்கிறீங்க? ஐட்டம் சாங் போடல, சுதந்திர போராட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற கருவியாக அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ மக்கள் புரட்சிக்கு நாடகம் ஒரு டூலாக இருந்துச்சு. இப்போது சொசைட்டி சீர்கேடுக்கு ஒரு டூலாக சினிமா மாறுதுன்றது ஒரு வருத்தம். ஏன்னா நான்லாம் வந்து படிக்கும் போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படத்தை பார்த்து நான் போலீஸ் ஆகணும், மிலிட்ரியில் போய் சேரணுன்ட்டு நான் மிலிட்ரிக்கெலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அதை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இப்போ எத்தனை பசங்களுக்கு இப்போ வர படங்களில் என்ன வருது? கல்யாணம் பண்ணிட்டு லவ்வரோட பொண்டாட்டி அனுப்புறதுன்னு ஒன்று வருது, ஓகேவா? நீ காலேஜுக்கே போக தேவையில்ல, 4 வருஷம் இதுவே பண்ணலனாலும் உனக்கு வேலை கிடைக்கல, உனக்கு நீ வந்து ஃப்ராடு தனம் பண்ணியாச்சும் வேலை தேடிக்கலாம் அப்படின்னு வருது. இது எல்லாமே வந்து என்னென்னா, நடக்காததையா சினிமாவில் சொல்கிறாங்கன்னு நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அப்படி நடக்கிறது தப்பு. அந்த தப்பை நீங்கள் நார்மலைஸ் பண்ணி படம் எடுக்கிறதுனால ஒருத்தன் பண்ணுறான்ல, அதை இப்போ 100 பேர் பண்ண ஆரம்பிக்கிறான். கார்த்திக் அவர்கள் வந்து நிறைய நடிகர்கள் மேலேயும் இயக்குனர்கள் மேலேயும் இந்த ஒரு கருத்தை வைக்கிறீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு கதையை வந்து இது ஒரு ஷூட்டிங்கு போகணும் அப்படின்னாலே அங்கே வந்து பிள்ளையார் சொல்லி போகிறது வந்து ப்ரொடியூசர்ஸ் தான். அப்போ அவங்களையும் கேட்கும்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கதையெல்லாம் தேவையில்லை, எத்தனை ஹீரோயின் இருக்காங்க, யார் ஹீரோ, என்ன எப்படி போகுது அப்படின்ற அந்த மேலோட்டமா அந்த கமர்ஷியலுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அதே மாதிரி ரசிகர்களும் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு ரசிகர்களுக்குமே. இப்போ ஒருத்தன் தேட்டருக்கு போறான்னா 2 மணி நேரமும் உட்காந்து அந்த கதையவே பார்க்கறானா அப்படின்னா இல்லை, ஏன்னா அந்த மாதிரி படங்கள் வர்றதில்லை, ஓகே நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு டைம் பாஸ் ஆகணும்னா அது உள்ள போய் உட்காடுறாங்க. அப்ப இவங்க 2 பேர்த்தையும் ஏன் கார்த்திக் வந்து கேள்வியே கேட்கல? சூப்பர், நல்ல கேள்விங்க. ஆக்சுவலா நான் நிஜமாவே சூப்பராக இருக்கேன். அவதார் படம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல சார், சொல்லுங்க. ஜுராசிக் பார்க்கு இல்லை, ஹாலிவுட் சைடு நம்ம போகிறது இல்லை. ஒரு இங்கிலீஷ் படம் கூட பார்த்தது இல்லையா? ஜுராசிக் பார்க். பட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். ஜுராசிக் பார்க் வந்து நல்ல ஹிட்டான படம் வேர்ல்டு லெவலில். அங்கே வந்து டைனோசருக்கு டூயட் வேணும்னு யாரும் கேட்கல, இல்லை டைனோசரை பார்க்க போகிறவங்க டூயட் வேணும்னு கேட்கல. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் சொல்கிறீங்கல்ல கமர்ஷியல்ன்றது, நிறைய பேர் இங்கே ரொம்ப தப்பாக புரிஞ்சுருக்காங்க. படமே கமர்ஷியல் கிடையாது. ஒரு படம் கமர்ஷியலாக ஹிட் ஆச்சுன்னா அது கமர்ஷியல் படம், கிரிட்டிக்கலாக இதுவாச்சுன்னா அது ஆர்ட் படம், இவ்வளோதான். ஸோ நீங்கள் எடுக்கும் போதே அது கமர்ஷியல் படம் சொல்லவே முடியாது. இங்கே நிறைய பேர் என்ன தப்பாக நினச்சி, அப்போனா ஜுராசிக் பார்க் கமர்ஷியல் படம் இல்லையா? அவதார் கமர்ஷியல் படம் கிடையாதா? நம்ம தமிழ் சினிமா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அதை கம்பேர் பண்ண முடியாது இல்லை சார். நம்ம ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்றது வேற இல்லை. இப்போ என்னுடைய பொருளாதாரத்தை வேணா பெரிய பணக்காரனோட ஒப்பிட முடியாது. ஆனால் அவன் உடம்புலேயே ரத்தம் தான் ஓடுது, என் உடம்புல ரத்தம் தான் ஓடுது, அதை கம்பேர் பண்ணலாம்ல. அப்போ சினிமான்றது
உலகத்துக்கே ஒன்று தான் கைஸ், விஷுவல் மீடியம். அந்த விஷுவல் மீடியமில் கமர்ஷியலாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னா அப்போ அவதார் படம் ஜெயிச்சிருக்காது. ஏன்னா அந்த படத்தில் ஐட்டம் சாங் இல்லையே. இவங்க சொல்கிறாங்கல்ல கமர்ஷியல்ன்ட்டு, அது கிடையாது. கமர்ஷியல்ன்றது ஒரு படம் அப்படின்னா கைதி படத்தில் சாங்கே இல்லையே, அந்த படம் ஓடல. இங்கே என்ன தெரியுங்களா, இவங்க ஒரு ஸ்டாண்டர்டில் பிடிச்சிக்கிட்டாங்க, அதில் தான் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. அப்படி ஆடியன்ஸ் அப்படி தான் எதிர்பார்த்துருந்தாங்கன்னா கைதி படம் ஓடி இருக்காது. ஏன் ஓடிச்சு? இங்கே என்ன தெரியுமா, இவங்க தான் வந்து புகுத்துறாங்க. ரெண்டாவது விஷயம், ஸோ நான் ஆடியன்ஸை குறை சொல்லவே மாட்டேன். ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சால் வருவாங்க. என்ன ஒரு பெரிய ஸ்டார் படம்னா ரிலீஸ் ஆன 3 நாளில் வருவாங்க. ஆனால் அதே ஒரு படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டாங்கன்னா 10வது நாள் வருவாங்க. ஆனால் கண்டிப்பாக வருவாங்க, அது வராமலாம் போக மாட்டாங்க. அப்படின்னா சேது படம் இன்னைக்கு ஹிட் ஆகிருக்காது. 30 நாள் கழிச்சு தானே படம் கூட்டம் வரவே ஆரம்பிச்சு. இப்போ அந்த படம் ஆர்ட் படமா கமர்ஷியல் படமா? ஆனால் கமர்ஷியலாக ஜெயிச்சதில்ல, சக்ஸஸ்ஃபுல் படம் தானே, அவ்வளோதான். அப்போ அதை ரசிக்கிறதுக்கு ஆளுங்க இருந்திருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் ஆடியன்ஸ் எப்படி குறை சொல்ல முடியும்? ஆடியன்ஸ் குறை சொல்ல முடியாது. இப்படி ப்ரொடியூசருக்கு வரும். ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ஒரு கேட்குறாங்க அப்படின்னா, கிரியேட்டர்ஸ் இல்லைங்க நான் நல்ல படம் தான் பண்ணுவேன்னு அவங்க நின்னாங்கன்னா இவங்களுக்கு எந்த படமும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, சரி நல்ல கதையை நம்ம சூஸ் பண்ணுவோம், ப்ரொடியூசர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இவங்க ப்ரொடியூசர்ஸு, இவங்க ஆடியன்ஸு, இவங்களை மட்டும்தான் கிரியேட்டர்னு சொல்கிறோம். இவங்க நினச்சாங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியும், ஒரு நல்ல எக்ஸாம்பிளை க்ரியேட் பண்ண முடியும், ஒரு நல்ல படத்தை க்ரியேட் பண்ண முடியும். அதனால தான் அவங்க கிரியேட்டர்ஸ். இப்போ சினிமாவுக்குள்ள வர்ற ஆட்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. யார் வேணா சினிமாக்குள்ள வரலாம், யார் வேணா வந்து படங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி வரும்போது நீங்க சொல்ற அந்த எத்திக்ஸோட ஒரு கிரியேட்டர் வந்து நான் நல்லதை மட்டும்தான் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்றத தாண்டி ஒரு பிஸ்னஸா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரு நிலைக்கு தமிழ் சினிமா போயிடுச்சு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்லைங்க, இல்லை. ஏன்னா நான் பீச்சாங்கை பண்ணும்போது எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க, நீ படத்தை எப்படி முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க, நீ எப்படி படம் எடுத்து முடிப்ப அப்படின்னாங்க. எடுத்து முடிச்சிட்டேன். நீ படத்தை எப்படி பிஸ்னஸ் பண்ணுவானாங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டேன். நீ படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு பண்ணிட்டேன். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு பூச்சாண்டி காமிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பயமுறுத்துறல, அதை நான் ஃபேஸ் பண்ணி அந்த பயத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன். உண்மையாலுமே அது கஷ்டமானதை நான் அனுபவிச்சுக்கிறேன். அடுத்தவங்க சொல்கிறது எனக்கு வேணாம். இப்போது வேப்ப மரம் உச்சியில் பேய் ஒன்று ஆடுதுன்னு சொன்னாங்க இல்லையா, நிஜமாலுமே வேப்ப மரம் உச்சியில் பேய் ஆடுனது யாராச்சும் பார்த்தாங்களா? இல்லை. ஸோ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்? அது சரியாக இருந்தால் கேட்கலாம், சரியாக இல்லைன்னு எனக்கு உள்ளே தோணும் போது நான் ஏன் கேட்கணும்னு ஒன்று இருக்குது. மேடம் இங்கே ஒரே விஷயந்தான், நீங்கள் என்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த மாதிரி படம் எடுக்கிறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ நல்ல படம் எடுக்கிறீங்களா, மொக்க படம் எடுக்கிறீங்களா? மொக்கன்றது 400 கோடியில் கூட நீங்கள் மொக்க படம் எடுக்க முடியும். 40 லட்ச ரூபாவில் கூட நீங்கள் சூப்பர் நல்ல படம் பண்ண முடியும். இங்கே அதனால தான் நான் அந்த கிரியேட்டர்ஸ் நினச்சாங்கன்னா அவங்களால என்ன வேணால் பண்ண முடியும். ஏன் மேடம் இவ்வளோ பிளேர் விச் ப்ராஜெக்ட்னு ஒரு படங்க, ஓகேவா, ஹாலிவுட்டில். அந்த படத்துடைய பட்ஜெட்டு மிஞ்சி போனால் எவ்வளோ கம்மி தாங்க, இருக்கிறதுல ரொம்ப கம்மி. ஆனால் அந்த படம் அவ்வளோ லாபம் சம்பாரிச்சது. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், எக்ஸாம்பிளாக தப்பான எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறோம், சரியான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. நான் சரியான எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்த படம் சினிமாவுக்குள்ளே நான் வந்ததே நல்ல எக்ஸாம்பிள் எடுத்து நான் சினிமாவுக்குள்ளே வந்திருக்கேன். அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ மேடையில் பேசுகிறவங்களாம் உண்மையாக உழைச்சி திறமையாக இருந்தால் சினிமாவில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அந்த 3 விஷயத்த நினச்சி தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். ஆனால் இங்கே என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீ உண்மையை பேசாத. உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உண்மையை ஏன் பேசுகிற, உண்மையை பேச உனக்கு வாய்ப்பு கிடைக்காது, இங்கே திறமைக்கெல்லாம் முக்கியம் அவங்க சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன், நீங்கள் இப்போ ஒன்று இப்படி சொல்லிக்கங்க, ஆனால் நான் சினிமாவுக்குள்ளே வரணும்னு நினச்சதுக்கு காரணமே உண்மையாக இருந்து உழைச்சி உண்மையான திறமையோட உழைச்சா ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தான் நான் வந்தேன். நான் அதிலே நின்றுக்கிறேன், உங்கள் ஸ்டேட்மெண்ட் எனக்கு வேணாம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 படங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த 6 படங்கள்லையும் கதைகள் வந்து நீங்கள் நம்புகிற மாதிரி அது உண்மையாக கதையாக அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ள அந்த ப்ராஜெக்டில் போனதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸுமே அதில் நடக்கலையா? நீங்கள் உங்கள்கிட்ட எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் அது படமாக்கப்பட்டிருக்கா? ஆமாம். ஏன்னா வியாபாரத்துக்காக எதுவுமே புகுத்தப்படலை. நான் பண்ண 6 படத்துலேயும் அது நடக்கலை. இப்போ இதுதான் கார்த்திக் வேணும் அப்படி இல்லைங்க, நான் இப்பயும் சொல்கிறேன், வியாபாரத்துக்காக மாற்றுறதுன்னு ஒன்று இருக்குல்ல.
நான் அந்த வியாபாரத்துக்காக மாற்றுறது அந்த கதையுடைய உயிரை கொல்லாமல் இருந்தால் சந்தோஷம் நான் சொல்ல வரேன். சரி, நான் என்ன நம்புறேன்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கு ஒரு உயிர் இருக்குது, ஓகேவா? அந்த உயிரோட நீங்கள் என்ன வேணால் என்ன வேணால் அலங்கரிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அலங்காரம் பண்ணுறது ஓவர் வெயிட்டாக அந்த உயிர் செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது செத்த போகணும். நான் எந்த சூழ்நிலையிலையும் நான் ஓகே சொல்கிற ஸ்கிரிப்டில் எனக்கு இந்த கரெக்ஷன் பண்ணுங்க, எனக்கு ஹீரோயின் இப்படி வேணும், எனக்கு ஐட்டம் சாங் வேணும்னு நான் சொல்கிறது கிடையாது. ஏன்னா என் கூட படம் பண்ண அந்த 6 டேரக்டர்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். இந்த கேள்வி ஆக்சுவலாக நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும். கார்த்திக் வருவார்ல, அவர் உங்கள் ப்ராஜெக்ட்டில் ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவாரா, ஏதாவது மாற்ற சொல்லுவாரா, ஏதாவது ஐட்டம் சாங்ஸ் கேட்பாரா? நான் சொல்ல ஐட்டம் சாங்ஸ் வேணாடா சாமி. ஏன்னா நான் படம் பார்க்கும்போது ஐட்டம் சாங்ஸ் செஞ்சு வெளில போயிடுவாங்க. இது ஏன் டேஸ்ட். ஸோ நான் ஏன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கதையை சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே. இப்போ என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இது பேர் அடிக்கிறீங்க அப்படின்னா பாசிபிளா அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் என் படத்தில் ஃபைட் இருக்கும், அடித்தா இங்கே விடுற மாதிரி தான் இருக்கும். அப்போ என்னென்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதுதான் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு யதார்த்த சினிமா ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்கிறதுனா, இப்போ அண்ணாமலை படம் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த படத்தில் ஒரு யதார்த்தமான ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்கும், ஓகேவா? அந்த படத்தில் ரஜினி எத்தனை ஃபைட் போட்டிருப்பாரு சொல்லுங்கள்? அண்ணாமலை படத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி கமர்ஷியலாக எடுத்துக்கும் ஒரு 3-4 2 ஃபைட்டு தான், 2 ஃபைட்டு தான். அதுவும் லாஸ்ட் ஃபைட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டு. அதில் ஐட்டம் சாங்ஸ் இல்லை. அந்த படம் ஓடிச்சுல. ஏன் ஓடிச்சு? அந்த கதையில் இருந்த ஒரு உயிர், அந்த ஃபேமிலி எமோஷன், ஃப்ரெண்ட்ஷிப். தளபதி படம், நாயகன் படத்தில் இருந்துச்சு. ஆனால் அந்த சீக்வன்ஸுக்கு அது தேவை. நிலாது வானத்து மேலே சாங் கண்டிப்பாக தேவை. ஏன்னா கப்பலில் போகிறவங்க அப்படி இருப்பாங்க அப்படின்றது. அதை தாண்டி ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் இப்போ வர நிறைய படங்கள் கமர்ஷியல் சொல்கிறாங்களே, தேவையில்லாத சீக்வன்ஸை கொண்டு வந்துட்டு அதுக்கு தேவையில்லாத ஆர்டிஸ்ட்டை நான் அங்கேருந்து கூப்பிட்டு வரேன், இங்கேருந்து கூப்பிட்டு வரேன், பேன் இண்டியான்னு கூப்பிட்டு வந்து உள்ளே விட்டு படத்துக்கு எடுத்துடுறாங்க. நான் தான் சொல்கிறேன், எப்பா நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு வாங்க, எவ்வளோ வேணால் செலவு பண்ணுங்கள், ஒரு நல்ல படம் கொடுங்க. இவ்வளோதான் என்னுடைய, நான் வந்து சினிமாவில் இருக்கிறவனை தாண்டி நான் சினிமா ரசிகனாக சொல்கிறேன், நல்ல படம் கொடுங்க அப்படின்றேன். குரங்கு பெடல்னு ஒரு படம், அந்த படத்தில் ஐட்டம் சாங் இல்லை, சூப்பர் படம். நந்தன் ஒரு படம், சூப்பர் படம், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் நிறைய படம் இருக்குங்க. ஆனால் இந்த படம்லாம் வந்து வெளில பெருசாக தெரியல. ஆனால் அதில் நல்ல படம். நான் இப்போ கூட சொல்கிறேன், சக்ஸஸ்ஃபுல் இல்லாத படத்தை பற்றி நான் பேசலை. ஏன்னா இங்கே அதாவது புத்தி உள்ள மனிதனெல்லாம் வெற்றிசாலி இல்லை, அதாவது அந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. ஸோ இங்கே ஜெயிக்கிற படம் நல்ல படம் நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இங்கே நல்ல படங்கள் இருக்குது, அந்த நல்ல படங்கள் ஜெயிக்காமலும் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே நல்ல படங்கள் ஜெயிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க, ஜெயிச்ச படங்கள் எல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். கொஸ்டினை மாற்றி கேட்காது. ஜெயிச்ச படம் எல்லாம் நான் சொல்லலை. ஓகே, அதாவது என்னன்னா எல்லா படமும், அதாவது நல்ல, நான் உங்களுக்கு ஃப்ரேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஜெயிச்ச படம் எல்லாமே எல்லாம் நல்லா அப்படி சொல்ல முடியாது. எல்லா படமும் நல்ல படம், அதாவது ஒரு சில படங்கள் ஜெயிக்குது, ஆனால் அது நல்ல படமாக இல்லாமல் இருக்கு. ஓகே, சில படங்கள் அப்படின்னு. ஆமாம், ஏன்னா அண்ணாமலை ஜெயிச்சது நல்ல படம் தானே. ஆமாம் ஆமாம், அப்படி சொல்லுவோம். ஸோ ஆனால் நிறைய நல்ல படங்கள் வந்துட்டு மக்களுக்கு போய் சேரல, கரெக்டாக போய் சேரல அந்த டைம்ல. அதுதான் கரெக்டா? ஸோ உங்களோட பார்வையில் இது என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? ஏன் அந்த படங்கள் வந்து சில படங்கள் நல்லாவே இல்லை, அது ஸ்டார்ஸ்னால அது வின் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம், அதனால மக்கள் வராங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்துட்டு நம்ம பார்த்த இல்லை புதுமுகங்கள் நடிச்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விதத்துல வந்து சேராம இருக்கலாம். அதுக்கு என்ன வித்தியாசம் நீங்க நினைக்கிறீங்க உங்களோட பார்வையில்? நல்ல படம் கெட்ட படம் ரெண்டு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நீங்க படம் பார்க்கும்போது அந்த படத்துல சொல்ற எமோஷன்ஸ், நல்ல எமோஷன்ஸ் உடனே என்னமா எனக்கு அந்த படத்தில் கரெக்டாக தானே கனெக்ட் ஆச்சு, அப்படி இல்லை. அதான் நான் சொன்னேன். இப்போ நான் வந்து கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்து மாநகர காவல் படம்லாம் மாநகர காவல் படம் பார்த்து புலன் விசாரணை பார்க்கும்போது நம்ம ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மார்க் ஷீட்டில் இப்போவும் சீல் இருக்கும். நான் பிசிக்கு ட்ரை பண்ணேன், அது என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன்லாம் பார்த்துட்டு ஓகே நம்ம வந்து மிலிட்ரிக்கு ட்ரை பண்ணேன், நான் நேவிக்கும் ட்ரை பண்ணேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரிலிம்ஸ் எழுதினேன் யூபிஎஸ்சிக்கு. என்னுடைய எப்படி போச்சுன்னா, நம்ம வந்து இப்படி போகலாம் என்ன, அது ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுல. இப்போ வர ஹிட்டான நிறைய படங்கள் எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? ஒருத்தர் கடைசியில் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டு கொக்கைனை போட்டு இடிச்சுட்டு ஒருத்தன் தலையை வெட்டுறாருல்ல, ரிலாக்ஸ் அப்படின்ட்டு, அந்த படம் ஹிட்டு. ஆனால் அந்த படத்தில் என்ன நல்ல கருத்து சொல்ல வந்தாங்க சார்? இல்லை, எது அதிகமாக ரீச் ஆச்சு? ஓகே, இங்கே மக்களுக்கு ரீச் ஆகுறதுன்றது என்னென்னா, அதிகமாக ரீல்ஸ் பண்ணுறது அதிகமாக ரீச் ஆச்சு.
ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி வேணும்னு திரு கமலஹாசன் அவர் பேசின டயலாக் ரீல்ஸாக மாறிச்சா, ரோலெக்ஸ் அப்படின்றது ரீல்ஸாக மாறிச்சா? ரோலெக்ஸ் அப்படின்றது தான். ஸோ அப்போ மக்களுக்கு எது போய் ரீச் ஆயிருக்கு? சார் கெட்ட விஷயங்கள் தான் ரீச் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வந்து சினிமாவை பார்த்து கற்றுக்கிட்டோம்னா, அதுதான் சொல்கிறேன், மறுபடியும் சினிமா அப்போ அது மட்டும்தான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, அது மட்டும்தான் ஃபோக்கஸாக இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரியலாக சக்ஸஸ் ஆன பீப்புளையே அவங்க பார்க்குறாங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கும் நிறைய பிஸ்னஸ் மேன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்களையும் பார்க்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்மியில் இருக்கவங்க, போலீஸில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ அங்கே பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகிக்கிட்டோம்ல. சினிமாவை அவங்க கடந்து போயிடுவாங்களா? அவங்களுக்கு தெரியுது இது தப்பு தான் அப்படின்றது தெரியுது, அவங்களுக்கு தெரியும்ல. இப்போ வந்து 18+ போகிற எல்லாருக்குமே ட்ரக் அப்படின்றது தப்பு அப்படின்றது தெரிஞ்சுதான் பார்க்குறாங்க. ஸோ அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்க கடந்து போகிறாங்கல்ல. அப்படி இருக்கட்டும். இல்லை மேடம், இப்போது 25 வயசுக்கு மேலே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும். நம்ம ஏன் டீனேஜ்னு சொல்கிறோம் தெரியுமா? ரொம்ப வல்னரபுளான ஏஜ், பச்சை மரத்தில் பாய்ச்சிற மாதிரி. இப்போ அந்த வயசு பசங்களுக்கு தான் இந்த மாதிரி படங்கள் பிடிக்குது. 25 வயசு மேலே இருக்கும்போது பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இவங்க அப்படி தான் அவங்கள டைவர்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க. உண்மையான பிஸ்னஸ் மேன் யாருமே சோஷியல் மீடியாவுக்கு வரமாட்டாங்க மேடம். சார் நிறைய பேர் இப்போ இன்ஸ்பயர் பண்ணுறாங்களே சார். இல்லை மேடம், அப்படி இன்ஸ்பயர் பண்ணுறாங்கன்றது அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே ஒரு ஃபேம் தேவைப்படுது. அதனால தான் இன்ஸ்டாகிராமுக்கு வராங்க. ஏன் அம்பானி வரல இன்ஸ்டாகிராமில்? ஏன் அதானி வரல? அவங்களோட பெரிய பணக்காரங்க யாராச்சும் இருக்காங்களா? ஏன் டாட்டா வரல? இப்போ அவர் இறந்துட்டாரு, ஏன் அவர் வரல? உண்மையான பிஸ்னஸ்மென்ஸ் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பேசுகிற அந்த 3 நிமிஷத்தில் அவங்க இது சம்பாதிச்சு. இங்கே என்னென்னா, இங்கே முக்கால்வாசி இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சராக செலிப்ரிட்டியாக மாறுறாங்களே, அவங்களுடைய பேஸே சினிமா தானேங்க. சினிமாவில் வர ரீல்ஸை தானே வச்சு போடுறாங்க. அவங்க எதை எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவாக இருக்க விஷயத்தை எடுத்து போட்டு தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ சினிமாவிலேருந்து அவங்க எதை எடுக்கிறாங்கன்றது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ஸ் தான் நிறைய எடுக்கிறாங்க. புரியுது, அதுதான் பிரச்சனை. நான் தான் சொன்னேன், இப்போது அந்த விக்ரம் படத்தில் வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி வேணும், இங்கே இல்லைன்னா மனுஷங்க குரங்க மாறிடுவாங்கன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைலாக். எத்தனை பேர் அதை ரீல்ஸ் பண்ணாங்க?